ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்டர்லாக் பிரிக் எப்படி செய்கிறாங்க, அதோட தரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவை எம்சாண்ட் ஃப்ளை ஆஷ் சிமெண்ட், இந்த மூணும் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தான் இது செய்ய போகிறாங்க. எப்படி இது கம்ப்ரஸ் பண்ணி அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக போகுதுன்றதை பார்க்குறோம். ராம்கோ 53 கிரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளை ஆஷ், ரொம்ப நைஸ் தன்மை. இந்த கல் வந்து நம்ம பூசு வேலை கூட தேவைப்படாது இந்த இன்டர்லாக் பிரிக்கு, அதுக்காக அந்த ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது 4 அண்ணன் கூட எம்சாண்ட், 2 அண்ணன் கூட ஃப்ளை ஆஷ், ஒரு பேக் சிமெண்ட், எல்லாத்தையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியும் கொஞ்சம் கலந்துக்கிறாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வெட் ட்ரை மாதிரி, ரொம்ப தண்ணி பதமாக இல்லாமல் இந்த மாதிரி இப்போ அங்கே பார்க்குறீங்களே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸ் மிஷினுக்குள்ளே உள்ளே கொட்டுறாங்க. கொட்டினோடனே நீங்களே பாருங்கள், ஹைட்ராலிக்கில் அது வந்து கம்ப்ரஸ்ட் ஆகிட்டு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த இன்டர்லாக் கல் தயாராகிடுச்சு. இது பாருங்கள், கையில் அவர் பிடிச்சி எடுக்கிறாரு, அப்போ கூட அது உடையலை. ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக் பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்யூச்சரில் இது வந்து ஏழைங்களோட கல். இது ஏன்னா நீங்கள் இதுக்கு சிமெண்ட்டு, பூசு வேலை எதுவுமே தேவை இருக்காது, மணல் எதுவுமே தேவை இருக்காது. இந்த இன்டர்லாக் வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு சைடு வால்ஸில் மட்டும் பில்லரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து உடையாது. இருந்தாலும் இது 1 to 2 ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. நான் ஒரு கல் ரொம்ப வெயிட், அதுவும் ஒன்று பார்க்கணும். ஸோ இது ஃப்யூச்சரில் ரூல் பண்ண போகிற ஒரு கல் இன்டர்லாக் பிரிக். ஸோ அங்கே பண்ண கல்லுங்கள்லாம் இங்கே பார்க்கலாம். இதை காய வச்சு தண்ணி 2 நாளைக்கு ஈரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சேர்த்துவாங்க. கல் தூக்கி காட்ட போகிறாரு. ஒரு கல் தூக்கிட்டாரு. ஓகே, 2 கல் தூக்குங்க பார்க்கலாம். 2 கல் தூக்குறாரு. 2 கல்லும் ஒரு ஆளால் சராசரியாக தூக்க முடியுது. 2 கல். ஓகே, 3 கல் தூக்க முடியுதா பார்க்கலாம். இல்லை, ஒரு ஆம்பளை இப்போ ஒரு சித்தாள் வேலை செஞ்சால் அவங்களால முடியாது. இப்போ 3 கல், ஆம்பளையாலே 3 கல் முடியலன்னா சித்தாளால் 3 கல் தூக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சித்தாளை வேலைக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான் போட்டாமல் பாருங்க. போட்டு கூட அந்த இது எதுவும் முனை எதுவும் உடையில, அதுதான் மெயின். பாருங்கள், இது எதுவும் உடையில. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் ஒன்றும் பாக்கி இருக்குது. அது என்னடா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு போட்டால் உடையுதான்னு பார்க்கணும், கிராக் போடுதா அப்படின்ட்டு. அது மட்டும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கல் இருக்குது, இன்னொரு கல் போட்டோம். என்ன டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் தான். இது எப்படியும் சொல்ல எவ்வளோ கிலோ இருக்கும் பாது தூக்குறான்? 10 கிலோ. மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ போடுறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா போட்ட இடத்துல எதுவுமே உடையில, இன்னும் புதுசாக. இப்போ மறுபடியும் இன்னொரு அடி பார்க்கலாம். அந்த இன்னொரு அடி போடுங்க, எனக்கு வீடியோவில் காட்டுங்க, மறக்காதீங்க. ஓகே, இப்போ இருங்க, நீங்கள் கையோடு காட்டுங்க. போடுங்க. இப்போ வந்து இப்பயும் டேமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் டேமேஜ். ஸோ எதுவும் உடையில, இதுக்கும் பெருசாக எதுவும் டேமேஜ் இல்லை. இதுதான் டேமேஜ், வேறு இது எதுவும் பத்தியாலாம் உடையில. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தியில் வச்சு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வச்சா பாருங்க, அப்போ கூட உடையில அது. ஸோ ஹெவி நெல்லடக்கம் வந்தால் மட்டும் இல்லை, அப்போ கூட உடையில. இப்போ கூட உடைக்கிறாரு. அப்போ கூட உடையில. யாராவது வந்து கடையை பூந்து அடிச்சு உடைக்கணும்னா கூட உடைக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ நந்தா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ இது எப்படி செய்யுதுன்றதை பற்றி பார்ட் 2ல பார்ப்போம். தேங்க்யூ.